பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 9வது நாளில் நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 9ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 9ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் காரியம் ஆதியாகமம் 27:35. நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா என்று மனம் கசந்து ஏசா அழுகின்றதை பாருங்கள். யார் இந்த ஏசா? முற்பிதாவாகிய ஆபிரகாமின் வழியில் வந்த ஈசாக்கின் மகன், முதற் பேரானவன், சேஷ்டபுத்திர பாகத்திற்கு உரிமையாளன். ஆனால் அவன் சேஷ்டபுத்திர பாகத்தையும் இழந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து முடிவிலே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்த போது மனம் கசந்து அழுகின்றான். ஏசா என்ற வார்த்தைக்கு ரோமம் உள்ளவன் அல்லது கரடு முரடானவன் என்பது அர்த்தமாகும். ஈசாக்கின் இரட்டை பிள்ளைகளில் ஏசாதான் மூத்தவன், தகப்பனுடைய அன்பை பெற்றவன், திறமையான வேட்டைக்காரன், பெலசாலி, தைரியசாலி, சிவந்த நிறமுடையவன், வனசஞ்சாரியாய் இருந்தவன். ஆனால் இப்பொழுதோ ஆசீர்வாதத்தை இழந்து சிறு குழந்தையை போல அழுகின்றான். அவனுடைய உள்ளம் ஆழமாய் காயப்பட்டு இருக்கின்றது. ஐயோ, தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் என்ன செய்வேன்? என் உடன் பிறந்தவன் மிக தந்திரமாய் எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு போய்விட்டானே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா என்று ஏங்கினான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றவர். ஆதியாகமம் 1:28 ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது தேவன் முதலாவது செய்த காரியம் அவர்களை ஆசீர்வதித்ததுதான். என்னாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆதியாகமம் 12:2-3 கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 25:11 ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32:29 யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 39:5 யோசேப்பின் நிமித்தம் அவன் தங்கியிருந்த வீட்டை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாத்திராகமம் 23:25 சொல்கிறது, கர்த்தர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களை விட்டு விலக்குவார் என்று. ஆம், கர்த்தர் எப்போதும் ஆசீர்வதிக்கின்றவர். லூக்கா 24:50 இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது கூட தம்முடைய சீஷர்களை அன்போடு ஆசீர்வதித்தார். ஆனாலும் இன்றைக்கு அநேகம் பேர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த கடன் தொல்லைகள், ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை, ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை, ஏன் என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று பல காரியங்களை எண்ணி கலங்குகிறவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வேதனைக்கு பின்னாலும் சில ரகசியங்கள் இருக்கின்றன. ஏசா தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனதின் காரணங்கள் என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, ஏசாவிற்கு ஆவிக்குரிய பசி தாகம் இல்லை. ஆதியாகமம் 25:29 சொல்கிறது, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். களைப்பு மனிதனுக்கு இயற்கைதான், பசி தாகமும் இயற்கைதான். ஆனால் பசி தாகமும் உலக பிரகாரமாய் நின்றுவிடக் கூடாது. ஆவிக்குரிய பிரகாரத்தில் தாகமும் பசியும் மிகவும் அவசியம். ஏசாவுக்கோ ஆவிக்குரிய பசி தாகம் இல்லை, கர்த்தர் மேல் பசி தாகம் இல்லை, ஜெப ஜீவியத்தின் மேல் பசி தாகம் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் மேலும் பசி தாகம் இல்லை. ஆனால் ஏசாவின் சகோதரனாகி யாக்கோபை பாருங்கள், சேஷ்டபுத்திர பாகத்தை தான் எப்படியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சரீர பசித்தாகத்தை மறந்து தனக்கென்று கஷ்டப்பட்டு சமைத்த கூலை கூட ஏசாவிடம் கொடுத்துவிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல,
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்பிய அவர் முழு இரவும் கர்த்தரோடு போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று மன்றாடி தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் ஏசாவோ எந்த விதத்திலும் கர்த்தரை பசித்தாகத்தோடு தேடவில்லை, கர்த்தரை நேசிக்கவில்லை, அன்பு கூறவில்லை. அவருடைய பசி எல்லாம் உலக காரியங்களின் மேல் மாத்திரம்தான் இருந்தது. உலக பிரகாரமான ஆசீர்வாதமானாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, தாகம் உள்ளவர்களுக்கே கர்த்தர் அதை கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையையும் ஆவியின் வரங்களையும் கர்த்தர் யாருக்கு கொடுக்கின்றார்? தாகம் உள்ளவர்களுக்கு தானே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தர் மேலும் வேத வசனங்களின் மேலும் தேவனுடைய பிரசன்னத்தின் மேலும் பசி தாகம் உள்ளவர்களாய் இருப்போம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டுமே, ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை நான் அடைய வேண்டுமே என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இரண்டாவதாக பார்ப்போம் என்றால், ஏசாவிடம் ஜெப ஜீவியமும் கர்த்தரை கனப்படுத்துதலும் இல்லை. ஏசா ஒரு முறை கூட ஜெபித்ததாக வேதத்தில் நாம் எங்குமே பார்க்க முடியாது. பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டதாக நாம் பார்க்க முடியாது. ஒரு முறை கூட கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்ததாகவோ பலி செலுத்தினதாகவோ பார்க்க முடியாது. ஏசா தன் தாத்தா ஆபிரகாமையும் தன் தகப்பன் ஈசாக்கையும் பார்த்து தேவனோடு இருக்க வேண்டிய ஐக்கியத்தை கற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் வளர்கின்ற பிள்ளைகள் தங்கள் பெற்றோருடைய ஜெப ஜீவியத்தையும் அர்ப்பணிப்பான வாழ்க்கையையும் பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பது நல்லது. அல்லது ஏசாவை போல ஏனோ தானோவென்ற வாழ்க்கையை வாழாமல் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும். ஏசாவின் தாத்தாவான ஆபிரகாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். பலிபீடத்தின் ஜுவாலையின் மேல் கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசினார், உடன்படிக்கை செய்தார், ஆசீர்வதித்தார். 10 முறை ஆபிரகாமிற்கு கர்த்தர் தரிசனமானார் என்று நாம் பார்க்கலாம். ஆனால் ஏசாவோ ஆபிரகாமின் வழிமுறைகளை பின்பற்றவில்லை, கர்த்தரை தேடவில்லை. ஆதியாகமம் 24:63 பார்க்கலாம், ஏசாவின் தகப்பனாகிய ஈசாக்குக்கு கர்த்தரை தியானிக்கும் பழக்கம் இருந்தது. மாலை நேரத்திலே கர்த்தரை தியானிப்பதற்கு வயல்வெளிகளுக்கு போவது அவருடைய வழக்கம். ஆனால் ஏசாவுக்கோ கர்த்தர் மேல் அன்பும் இல்லை, தியானமும் இல்லை. அதாவது கர்த்தர் வேண்டாம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்கின்ற எண்ணமே தலையோங்கி நின்றது. ஆகவேதான் ஏசா ஆசீர்வாதங்களை இழந்தார். 1 சாமுவேல் 2:30 சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை எல்லா விதத்திலும் கனப்படுத்த வேண்டும். அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்தும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக, ஏசா அசட்டை பண்ணினான், அலட்சியம் பண்ணினான். ஆதியாகமம் 25:34 சொல்கிறது, ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மை, கர்த்தருடைய காரியங்களை அசட்டை செய்கின்ற ஒரு மனப்பான்மை. அநேகருடைய மனப்பான்மை எப்படி தெரியுமா? ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றவர் தானே, நான் ஜெபித்தால் தான் ஆசீர்வதிப்பாரா, நான் வேதம் வாசித்தால் தான் ஆசீர்வதிப்பாரா, நான் ஆலயத்திற்கு ஜெப கூட்டங்களுக்கு போனால் தான் ஆசீர்வதிப்பாரா என்று நினைத்து கர்த்தருடைய காரியங்களில் நாம் ஈஸியாக எக்ஸ்கியூஸ் சொல்லி விடுகிறோம், சாக்கு போக்குகள் சொல்லி விடுகின்றோம். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரம், கனம் இன்று நம்மிடையே குறைந்து விட்டது. சிம்சோனை பாருங்கள், சிம்சோனுக்கு கிடைப்பதற்கரிய ஒரு அபிஷேகம் கிடைத்தது. ஆவியானவர் அவர் மேல் பலமாய் இறங்கிய போது சிங்கத்தின் வாயை கிழித்தார், 300 நரிகளை பிடித்தார், காசா நகரத்தின் கதவுகளை பிடுங்கிக் கொண்டு நடந்து போனார்,
கழுதை தாடை எலும்பினால் 1000 பெலிஸ்தியரை முறியடித்தார். ஆனால் சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவரை அசட்டை பண்ணினார், அபிஷேகத்தை அசட்டை பண்ணினார், வேசிகளின் பின்னாக நடந்து திரிந்தார். கர்த்தர் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தார். முடிவில் சிம்சோனை விட்டு விலக வேண்டியதாயிற்று. சிம்சோன் பரிதாபமாக வெண்கல விலங்கிடப்பட்டு கண்கள் குருடான நிலைமையில் கதறினார். என்ன பிரயோஜனம்? கண்கள் போனது போனதுதான். ஆசீர்வாதத்தை இழந்ததுதான். பெலிஸ்தியருக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாய் நின்றதற்கு என்ன காரணம்? கர்த்தரையும் அவருடைய அபிஷேகத்தையும் அலட்சியம் பண்ணினதினால் அல்லவா? ஏசாவை நம் கண் முன்னால் நிறுத்தி வேதம் எச்சரிக்கின்றது. எபிரேயர் 12:16-17 ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். என கண்பானவர்களே, இன்றில் நம்மில் அநேகருக்கு கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கின்ற உன்னதமான ஆசீர்வாதங்கள் என்னவென்று தெரிவதில்லை. பரலோக சுதந்திரத்தின் விலை மதிப்பும் தெரிவதில்லை. ஒரு முறை இச்சைக்காக, கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக, ஒரு நாள் இன்பத்திற்காக நித்தியமான ஆசீர்வாதங்களை இழந்து போகின்றார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிற்பாடு உண்டு. ஏசா பிற்பாடு ஆசீர்வாதத்தை விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். கேயாசின் வாழ்க்கையிலே குஷ்டரோகம் பிடிக்கக்கூடிய ஒரு பிற்பாடு இருந்தது. யூதாஸ் காரியோத்தின் வாழ்க்கையிலே நான்று கொண்டு சாகும் ஒரு பிற்பாடு இருந்தது. பூமியில் வாழும் போது ஐஸ்வர்யவான், இரத்தாம்பரம் உடுத்தி சம்பிரதாயமாய் சாப்பிட்டு சுகபோகமாய் ஜீவித்தான். அந்தோ அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிற்பாடு வந்தது. நரக அக்கினி ஜுவாலையில் அகப்பட்டு ஒரு சொட்டு தண்ணீருக்காக கதரும் ஒரு பிற்பாடு. எபிரேயர் 12:15 சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஆம், நம் தேவன் நம்மேல் கிருபையுள்ளவராய் இருக்கின்றார். நம்மேல் எப்போதும் அன்பாய் இருக்கின்றார். பல சமயங்களில் நாம் அவரை விட்டு தூரம் போன போதிலும் கூட நம்முடைய மனம் திரும்புதலுக்காக அவர் அன்போடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவுதான் ஏசா கர்த்தரை புறக்கணித்த போதிலும், உள்ளத்திலே கசப்பு வஞ்சம் வைத்திருந்த போதிலும், அசட்டை செய்த போதிலும், கர்த்தர் நீண்ட காலம் ஏசாவுக்கும் அவன் சந்ததிக்கும் இரக்கம் பாராட்டி கொண்டேதான் இருந்தார். உபாகமம் 23:7 சொல்கிறது, இஸ்ரவேலரிடம் கர்த்தர் ஏசாவின் வம்சமான ஏதோமியரை அருவருக்க வேண்டாம், அவன் அவனுடைய சகோதரன் என்று அன்பாய் சொன்னார். ஆம், நம்முடைய தேவன் அவர் இரக்கம் பாராட்டுகின்ற தேவன். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய வருகையை கூட அவர் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று கதறுவதை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது நல்லது. ஒருபோதும் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தாதிருப்போம். கர்த்தர் மேல் குறை சொல்லாதிருப்போம். பின்வாங்கி போய்விடாதிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பிற்பாடு என்பது ஒரு மனம் திரும்புதலின் பிற்பாடாய் இருக்க வேண்டும். சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இன்றைக்கு நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பிற்பாடு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று கதறுவதை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது நல்லது. ஒருபோதும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்போம். கர்த்தர் மேல் குறை சொல்லாதிருப்போம். தேவனை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போய்விடாதிருப்போம். இயேசு கிறிஸ்து மிக அன்போடு மனதுருக்கத்தோடு என் நண்டை திரும்பி வா மகனே மகளே என்று அன்போடு அழைக்கின்றார். லூக்கா 19:42 சொல்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்போமானால், கர்த்தரை அசட்டை பண்ணி இருப்போமானால், இன்றைக்கே கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஒருவரையும் புறக்கணியாத தேவன் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார். நீங்க மனம் திரும்பி இயேசு கிட்ட வாங்க.
அணைப்பதற்கு அவருடைய கரம் எப்போதும் ரெடியாய் இருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் நல்லவர். நம்மை தேடுவர்களுக்கு, நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தருகிறவராயிருக்கிறார். ஆம், அவர் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல, அவர் யாவரையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். ஆனா பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது, விரும்பின காரியங்கள் விரும்பினதை போல நிறைவேறாத போது தேவனுடைய அன்பை சந்தேகப்படுகிறோம், தேவனுடைய திட்டத்தை சந்தேகப்படுகிறோம், அவர் நமக்கென்று கொடுத்த வாக்கு தத்தங்களை சந்தேகப்படுகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தானியேல் ஜெபித்த போது அந்த ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவன் பதிலை அனுப்பிவிட்டார். ஆனால் சத்ரு அதை தடை செய்தார். என் அன்பு தேவச்சனமே, பல நேரத்தில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய திட்டத்தை, நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது என்று சத்ரு அதை தடை செய்கிறான். ஆனால் பல நேரத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம் தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அதை அறியாமல் புரியாமல் மிஸ் பண்ணிவிடுகிறோம். நாமே பல ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறதுக்கு, மிஸ் பண்ணுகிறதுக்கு காரணமாயிருக்கிறோம். இங்கே ஏசா தன் தகப்பன் ஈசாக்கை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதித்து ஆகிலும் வைக்கவில்லையோ, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி இங்கே ஏசா தன் தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஏசா ஈசாக்குடைய மூத்த மகன், தகப்பனுடைய அன்பை, ஆதரவை பெற்றவன், முதல் மகனாக இருந்தபடினால் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் மேல் உரிமை உள்ளவனாக இருந்த போதிலும் யாக்கோபு செய்த கொஞ்சம் கூழுக்காக அவர் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை விட்டு கொடுத்தார். அவர் பெற வேண்டிய நன்மையை, ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிவிட்டார். மனிதன் உலகத்தை ஆதாயமாக்கி கொண்டார், ஆனால் தன் ஆத்துமாவை இழந்து விட்டால் பயன் என்ன? எனக்கு அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பிலே எப்படி ஓடுகிறோம், எப்படி ஓட்டத்தை ஆரம்பித்தோம் என்று பெரிதல்ல, நம்முடைய ஓட்டத்தை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது ஆதாம் ஏவாளை ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் செய்த ஒரு சின்ன காரியம், அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாக இருந்தது. ஒரு சிறு காரியம் பெரிதான ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிவிட்டார்கள். யூதாஸ் 12 சீடர்கள் ஒருவராக அறியப்பட்டார். இயேசுவை பின்பற்றின வந்தவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனா அவர்கள் மத்தியில இயேசுவோட சீடரில் ஒருவன் என்று அறியப்படுகிற எத்தனை ஒரு பாக்கியம். ஆனா ஒரு சிறிய காரியம், பண ஆசை, உலக எண்ணங்கள், தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் இருந்தபடினால் ஒரு சின்ன காரியம் அந்த பெரிதான பாக்கியத்தை இழந்து போனார். 430 ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்தார்கள். ஆண்டவர் மோசேன்னு ஒரு மனிதனை எழுப்பி இஸ்ரேல் ஜனங்களை இந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராக அவர்களை வழி நடத்தினார். இப்படியாக சந்தோஷமாக தன் பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள் எல்லாரும் கானான் தேசத்தை போய் சேர்ந்தார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவேன். அதில் பலர் பாதியிலே கானான் தேசம் போகாம மிஸ் பண்ணிவிட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கூட அநேக காரியத்தை மிஸ் பண்ணிவிட்டீர்கள் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தெரிஞ்சோ தெரியாமல் அவனோட திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பரிதாபம் என்னவென்றால் பல ஆவிக்குரிய பிள்ளைகளும் அவளுடைய திருமணத்தை குறித்து, அவருடைய வேலையின் காரியங்களை குறித்து, திருமணம் செய்ய போகிற வாழ்க்கை துணையை குறித்து தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் தன் சுய சிந்தையின்படி ஒரு முடிவு எடுத்தபடினால் அது சஞ்சலத்தில், வேதனையிலே, ஏமாற்றங்களிலே அவர்களை விட்டு விடுகிறது. இயேசுவோடு இருந்த சீடர் சீமோன் பேதுரு, இயேசு கிறிஸ்துவை கெத்செமனியிலே சிறை பிடித்து விட்டார்கள் என்று
கைது செய்து கொண்டு போகிறதை பார்த்து அவர் பின்பாகவே பின்தொடர்ந்து போனார். அங்கிருந்த ஒரு வேலைக்காரி பெண்மணி பேதுருவை பார்த்து, நீயோ ஒருவர் தானே என்று கேட்டபோது, ஐயோ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். 2வது தடவை அங்கிருந்த மக்கள், நீயும் அவரோடு இருந்தவர் தானே என்று கேட்டபோது, ஐயோ அந்த மனுஷனை எனக்கு தெரியாது, அவர் தெரியாதுன்னு முதல் சொன்னார். 2வது அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறார். 3வது திரும்பமாக அங்க இருந்த மக்கள், இல்ல இல்ல உன் பேச்சு அதை காட்டுகிறது, நீயும் அவரோடு இருந்தவர் தானே என்று கேட்டபோது அவர் சபித்தார். அந்த மனிதன் யார் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்தார். அவர் சபித்த போது சேவல் 3 தடவை கூவினது. அப்பதான் பேதருக்கு ஞாபகம், ஐயோ இப்பொழுது நான் நேசித்த என் நேசரை 3 தடவை மறுதளித்து விட்டேன் என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அப்பொழுது திரும்பி பார்த்தபோது இயேசுவும் கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கிறதையும் பார்த்து உள்ளம் உடைந்து மனக்கசந்து பேதுரு அழுததாக வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கண்கள் பேதுரு பார்த்தபோது, என்ன பேதுரு, நீ எப்படி செய்து விட்டாய்? உன்னுடைய வாக்குகள் எங்கே? நீ செய்த பொருத்தனைகள் எங்கே? நீ என்னிடத்தில் சொன்ன பிராமிஸ் எங்கே என்று சொல்லி கேள்வி கேட்கிறது போல இருந்தது. நீயும் மற்றொரு போல என்னை விட்டு தூரமாக போய்விட்டார் பேதுரு, என்னை மறுதலித்து விட்ட, யாரு எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஏங்கின கண்களோடு பேதுரு பார்த்தபோது பேதுரோட உள்ளம் உடைந்து என்றுக்கும் ஆண்டவருடைய கண்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நேரத்தில் என் அன்பு மகனே மகளே, பல நேரத்தில் என்னோடு சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்தாள், பல மணி நேரம் ஜெபம் செய்தாள். ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வேன், இனி உலகத்திற்கு உலக இன்பங்களுக்கு நேரமே இல்லை என்று சொல்லி யூத் மீட்டிங் போகிறதுக்கும் பல ஜப கூட்டங்கள் போகிறதா இருந்த நீ, ஆனா இப்பெல்லாம் என்னை பார்க்க வருவதே இல்லை, வேதத்தை வாசி என்னோட பேச உனக்கு நேரமே இல்லை இந்த ஏக்கத்தோடு ஆண்டவர் இன்று ஒவ்வொருத்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், பேதுரு போல மன கசந்த ஆண்டவரை, இனி நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன், இனி வாழ போகிற ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக உம்மோட பிள்ளையாக நான் வாழ்வேன் அப்பா. இதுவரைக்கும் பல விதத்தில் உம்மை காயப்படுத்தினேன், நோகடி செய்தேன், இனி நோகடிய செய்யாதபடி, இனி உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய அன்பிலே என்னை கட்டி வைத்துக் கொள்ளுங்க, உம்முடைய அன்பின் கயிறால் என்னை கட்டி வைங்க என்று சொல்லி, கட்டி வையும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கெஞ்சுவோமா. அன்பு மிரக்கமல்ல நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரும் உடைய கருத்தில் வைக்க, இந்த நாளிலே தன் வாழ்க்கையை மீண்டும் உடைய அன்பிலே வளர நிலைத்திருக்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கருத்தில் வைக்க அப்பா. அவர்களை மன்னியும் அப்பா, தெரிஞ்சோ தெரியாமல் உலக சிற்றங்களுக்கு அடிமைகளாக, உலக காரியங்களுக்கு அடிமையாக, உலகத்தை நோக்கி தெரிஞ்சோ தெரியாமல் அவருடைய கண்கள் திசை மாறி நோக்கி பார்த்ததால் வழி விலகி போய்விட்டார்கள் அப்பா. அப்பா, நம்முடைய தெய்வீக கிருபை, நம்முடைய தயவு அவரை பேதுருடைய வாழ்க்கை மீண்டும் கட்டினீர், அதே போல மீண்டும் எங்கள் வாழ்க்கையை கட்டுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக விளங்க கிருபை செய்யுங்க அப்பா. சிலவழி நீ சிந்தின ரத்தம் வீண் போக கூடாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குறைகளை மன்னித்து நிறைவாக்கி மோட பிள்ளையாக எங்களை மாற்றும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினால் எங்களை நிறைத்தரணும். உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை பயன்படுத்துங்க. நீ அப்படி செய்ய போகிறதுக்காக கோடான நன்றி. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.